கார்த்திகை மாதம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையை பயன்படுத்தி நம்ம கடன் பிரச்சனையை தீர்த்து கொள்ளலாம். என்ன சொல்கிறீங்க? உண்மைதான் சொல்கிறேன். உண்மைதாங்க. கார்த்திகை மாதம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையில் ஒரு சில விஷயங்கள் செஞ்சால் நமக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் தீரும். என்ன செய்யணுன்றதை கவனிச்சுக்கோங்க. கடன் பிரச்சனை தீரும் அப்படின்னு என்ன தெரியுமா அர்த்தம்? நம்ம ஏற்கனவே வாங்கி வச்சிருந்த கடன் மட்டும் கொடுக்கறதுக்கு என்ன தேவை? பொருளாதாரம் நமக்கு தேவைப்படுகிறது. அப்போ பொருளாதாரம் நமக்கு சேர்ந்து உயர ஆரம்பிக்கும். புரியுது? சரிங்களா? அப்போ பொருளாதாரம் உயர்வதற்காக இருந்தாலும் சரி, கடன் பிரச்சனை தீர்க்கிறதுக்கும் இப்போ சொல்லக்கூடிய விஷயத்த செய்யுங்க. என்ன செய்யணும்னு இந்த அமைதியாக உட்கார நேரம் தான் நமக்கு அந்த நம்ம கேட்டிருக்கோம் பாருங்க, ஏற்கனவே கடன் பிரச்சனை அடையிறதுக்கு வருமானம் வேணும், இல்லை வருமானம் அதிகமாகிறதுக்கு வேணும்னு கேட்டிருக்கோம் பாருங்க, அது நம்மகிட்ட வந்து சேர ஆரம்பிப்பாங்க. சரிங்களா? அப்போ இந்த தீபம் எப்போ? வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது. கார்த்திகை மாதம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையை பயன்படுத்தி நம்ம கடன் பிரச்சனையை தீர்த்து கொள்ளலாம். என்ன சொல்கிறீங்க? உண்மைதான் சொல்கிறேன். உண்மைதாங்க. கார்த்திகை மாதம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையில் ஒரு சில விஷயங்கள் செஞ்சால் நமக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் தீரும். என்ன செய்யணுன்றதை தெரிஞ்சுக்க போகிறோம். கார்த்திகை தீபத்தை பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், போன பதிவில் சொல்லியிருக்கிறோம். கார்த்திகை மாதம் 30 நாளும் ஒரு வேளை தீபம் ஏற்ற சொல்லியிருக்கோம், அருள் தீபம் சொல்லி இதுக்கு முந்தைய பதிவில். இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறது முக்கியமாக கடன் பிரச்சனை தீர்வதற்காக கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைக்கு என்ன தீபம் ஏற்ற போகிறோம் அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். சரி, ஓகேங்களா? எனக்கு கடன் பிரச்சனை இல்லைங்க, நான் நல்லா தாங்க இருக்கிறேன், எனக்கு கிரெடிட் கார்டும் கிடையாது, ஹவுசிங் லோன் எந்த லோனும் எனக்கு கிடையாது, நான் நல்லா தாங்க இருக்குன்னு சொன்னாலும் பரவாயில்ல, உங்கள் பொருளாதாரம் உயரும். நல்லா கவனிச்சுக்கோங்க. கடன் பிரச்சனை தீரும் அப்படின்னு என்ன தெரியுமா அர்த்தம்? நம்ம ஏற்கனவே வாங்கி வச்சிருந்த கடன் மட்டும் கொடுக்கறதுக்கு என்ன தேவை? பொருளாதாரம் நமக்கு தேவைப்படுகிறது. அப்போ பொருளாதாரம் நமக்கு சேர்ந்து உயர ஆரம்பிக்கும். புரியுது? சரிங்களா? அப்போ பொருளாதாரம் உயர்வதற்காக இருந்தாலும் சரி, கடன் பிரச்சனை தீர்க்கிறதுக்கும் இப்போ சொல்லக்கூடிய விஷயத்த செய்யுங்க. என்ன செய்யணும்னு கேட்குறீங்களா? ஏற்கனவே நம்ம அருள் தீபம் காலையில் ஒரு தடவை சாயங்காலம் ஒரு தடவை ஏற்றணும்னு சொல்லியிருக்கோம். ஏற்கனவே நம்ம போன பதிவில் அருள் தீபம் 30 நாள் தினமும் செஞ்சால் ரொம்ப சிறப்புன்னு சொல்லியிருக்கோம். முடியலன்னா வெள்ளிக்கிழமை செய்யுங்கன்னு சொல்லியிருக்கோம். இப்போ சப்போஸ் நீங்கள் தினமுமே விளக்கேற்றிக்கிட்டு வரீங்க அப்படின்னா நீங்கள் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நான் இப்போ சொல்லக்கூடிய தீபம் பக்கத்தில் வச்சுக்கோங்க, பக்கத்தில் ஏற்றுங்க. சரி, ஃபர்ஸ்ட் என்ன திரும்ப பண்ணுங்க? முருகருக்கு உகந்த இந்த குறியீடு ஒன்று இருக்குது பாருங்கள், அருங்கோணம்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு முக்கோணம் ஒன்று போடுவாங்க. அந்த முக்கோணம் அதே மாதிரி இன்வெர்டட் முக்கோணம். அந்த முக்கோணம் தலைகீழ போட்டு பார்த்தா அருங்கோணம் 6 கோணம் இருக்கும். 6 கோணத்தில் நடுவில் ஓம்னு எழுதியிருப்பாங்க. சரிங்களா? இப்போ ஓமில் மேலே ஃபர்ஸ்ட் அந்த முக்கோணம் வரும் பாருங்க, 6 கோணம் வருமா, அதில் ஃபர்ஸ்ட் மேலே ர வ ந ப வ அப்படின்னு சரவண பவன் எழுதியிருப்பாங்க. இது ஓம் சரவண பவ. சரிங்களா? சரி, எழுதியிருக்கட்டும். நீங்களும் என்ன பண்ணுங்க, அரிசி மாவில் கோலம் போட்டுக்கோங்க. பச்சரிசி மாவா ரொம்ப சிறப்பு. அரிசி மாவில் கோலம் போட்டுக்கோங்க. ஏற்கனவே நம்ம போன பதிவில் சொன்ன பாருங்க, உப்பு போட்டு அந்த விளக்கேற்றுறது கோலையில், அதை சைடில் இருக்கட்டும். இதை நடுவில் வச்சுக்கோங்க. இந்த கோலம் போட்டுட்டு இதுலையும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், அகல் விளக்கு வச்சு எண்ணெய் ஊற்றி, நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி சிகப்பு கலர் திரி போட்டு ஏற்ற வேண்டும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது ரெட் கலர் திரி. சரிங்களா? ரெட் கலர் திரி போட்டு அதை ஏற்றுங்க. இப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு கேட்டால், விளக்கேற்றி வச்சுட்டு அமைதியாக கண்ணை மூடி உட்காந்து உங்களுக்கு கடன் பிரச்சனை சொல்லாதீங்க. இப்போ கடன் திருப்பி கொடுக்கணும். ஒருத்தருக்கு ஒரு 50 லட்ச ரூபா திருப்பி கொடுக்கணும். கண்ணை மூடி உட்காந்து, எனக்கு 50 லட்ச ரூபா வருமானம் வந்து கொண்டிருக்கிறது, அந்த 50 லட்ச ரூபா அவருக்கு நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன். கொடுத்துட்டேன். எனக்கு வருமானம் வந்துருச்சு, நான் கொடுத்துட்டேன். நமக்கு வர வேண்டிய வருமானம் வந்தால் நம்ம கொடுக்க வேண்டிய கடன் திருப்பி கொடுத்துருவோம். ஸோ அப்போ எனக்கு வருமானம் வேணும். எதற்காகனா, நான் யாருக்கு திருப்பி கொடுக்கணுமோ அவங்களுக்கு திருப்பி பணம் கொடுக்கறதுக்காக எனக்கு வருமானம் வேணும். ப்ளஸ் நமக்கும் வருமானம் வேணும். சரிங்களா? அப்போ வருமானம் வேணும்னு உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணுமோ நீங்கள் மனசார கேளுங்க. எனக்கு இந்த மாதம் 10 லட்ச ரூபா எனக்கு வேணும், 5 லட்ச ரூபா வேணும், உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ கேளுங்க. கேட்டுட்டு 9 டைம்ஸ் 9 தடவை கேளுங்க. கேட்டு முடிச்சுட்டு அப்படியே அமைதியாக உட்காந்து ஓம் சரவண பவ இந்த மந்திரம் மட்டும்தான். எத்தனை தடவைன்னு கேட்குறீங்களா? 108 தடவை கவுண்டே பண்ணாமல் சொல்லணும். நீங்கள் உங்ககிட்ட சொல்லுங்கள், ஓம் சரவண பவ மந்திரம் நான் 108 தடவை சொல்லணும். சொல்லி முடிச்சு ஒரு அமைதி நிலைக்கு வரணும்னு நீங்கள் உங்ககிட்ட சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறத நீங்கள் கேட்கலாம், நீங்கள் சொல்ல மற்றவங்க கேட்க மாட்டாங்க. புரியுதுங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஓம் சரவண பவன்னு சொல்லி 108 தடவை சொல்லுங்கள். சொல்லி முடிச்சுட்டு அமைதியாக உட்காருங்க. இந்த அமைதியாக உட்கார நேரம் தான் நமக்கு அந்த நம்ம கேட்டிருக்கோம் பாருங்க, ஏற்கனவே கடன் பிரச்சனை அடையிறதுக்கு வருமானம் வேணும், இல்லை வருமானம் அதிகமாகிறதுக்கு வேணும்னு கேட்டிருக்கோம் பாருங்க, அது நம்மகிட்ட வந்து சேர ஆரம்பிப்பாங்க. சரிங்களா? அப்போ இந்த தீபம் எப்போ? செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மட்டும் ஏற்றினா போதும். ஒரு செவ்வாய்க்கிழமை. உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க,
நாளைக்கு செவ்வாய்க்கிழமைங்க, முதல் செவ்வாய்க்கிழமைங்க, தாராளமாக ஏற்றிடுங்க. ஒரு வாரம் ஏற்றிடுங்க. நான் ஒரு வாரம் கழிச்சு தாங்க பார்க்குறேன், இந்த வீடியோ போன வாரம் பார்க்கலங்க, நான் இப்போ என்ன பண்ணலாம், அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமையிலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. சரிங்களா? இது 4 வாரம் ஏற்றுறது நல்லது. வீடியோ இப்போ தான் பார்க்குறேன் அப்படின்னும் போது நீங்கள் 3 வாரம் தான் இருக்குன்னா 3 வாரம் ஏற்றிடுங்க. இல்லை 2 வாரம் தாங்க இருக்குது, கடைசி வாரம் தாங்க நான் பார்க்குறேன், செவ்வாய்க்கிழமையெல்லாம் தாராளமாக ஏற்றுங்க. உங்களுக்கு எப்போ இந்த கடன் பிரச்சனை தீருமோ இந்த வீடியோ நீங்கள் அப்போ தான் பார்த்துட்டு இருப்பீங்க, நீங்கள் அப்போ தான் கிளிக் பண்ணுவீங்க. கார்த்திகை மாதம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைக்கு நம்ம இந்த மாதிரி தீபம் ஏற்றுவோம். நிச்சயமாக நம்ம பொருளாதாரம் உயர்ந்து, நமக்கு ஏதாவது கடன் இருந்தால் அதையும் தீர்த்து நம்ம பொருளாதாரம் உயர்ந்து கொண்டு இருக்கிறதுன்ற மன நிறைவோட நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம் இந்த கார்த்திகை மாதத்தை. வாழ்க வளமுடன்.